கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். அதை நீங்க நின்னு பாரு, நீ பயப்படாத. கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உதவி செய்ய போறாரு. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ரட்சிப்பை நின்று பாருங்கள்னு சொல்றான். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இவனுக்கு பலன் கிடையாது, வருகிறவங்க பலம் உள்ளவர்கள். இவன் துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்ன சொல்றான்? நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். எல்லாம் நாளைக்கு வாங்க, நம்ம சண்டைக்கு போகலாம், நல்லா எல்லாம் புறப்பட்டு வாங்க, நம்ம யுத்தம் பண்ண போகலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு தருகிற ரட்சிப்பை நீங்க பாப்பீங்க. பாருங்க, ரட்சிப்பை பாருங்க. கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. தைரியப்படுத்துறான் எல்லாரையும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும். ஆனா இவனுக்கு பலன் கிடையாது. 21வது வசனம் படிங்க. 21 வசனம் படிங்க. பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும். இப்ப என்ன பண்றான்? துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்க சொல்றான்பா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஒரு பாட்டு பாடுறவங்களையும் நிறுத்துறாங்க. அந்த அளவுக்கு. 22 படிங்க. அவர்கள் பாடி துதி செய்து, இப்ப பாருங்க, இப்ப யுத்தம் நடக்குது. அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கின போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் இவங்க எல்லாருமே யாருன்னு சொல்றாங்க? அம்மோன் புத்திரர், சன்ஸ் ஆஃப் ஆமன், அம்மோன் புத்திரர்களையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் சீரிய மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப என்ன தெரியுமா பண்ணார் ஆண்டவர்? இவங்க பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா சண்டைக்கு போகாம இவங்க பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க பாடி துதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இவங்களை சண்டை போடவே வைக்கல. அவங்களே அந்த கும்பலே ஒருத்தருக்கு விரோதமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால். யார் எழும்ப பண்ணினா? கர்த்தர் அங்க எழும்ப பண்றார். அதுதான் ஆண்டவர். கர்த்தர் அங்க இறங்குறாரு. அந்த விரோதிகளுக்கு முன்னாடி இறங்கி என்ன பண்றாரு? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எல்லாம் வெட்டி போடப்பட்டார்கள். இப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பலன். அவரே வந்து இறங்கி